வார்த்தைக்கு செல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். அவர் நாமம் வல்லமையுள்ள தேவன் என்னப்படும். கடந்த பல வாரங்களாக நேம்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய நாமங்கள், தேவனுடைய நாமங்களை குறித்து நாம் செவ்வாய்க்கிழமை ஆராதனைகளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம், நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே அநேக நாமங்கள் இருக்கிறது. ஏலோகும், எல் ஷடாய், எபனேசர், எல் ரோகி, யெகோவா ஈரே, யெகோவா ரோகி, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷிக்கேனு, யெகோவா சபயோத், இமானுவேல், இயேசு என்று இப்படி நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே அநேக நாமங்கள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய சுபாவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய குணாதிசயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார், அவராலே என்ன செய்ய முடியும் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், அவர் எவ்வளவு உண்மையுள்ளவர் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, அவர் எவ்வாறு நம்மை போஷிக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை பாதுகாக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை பராமரிக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை நடத்துகிறார் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, இதிலே ஒரு சில நாமங்களை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்து தியானித்தோம். கடந்த 2 வாரங்களாக எல் கிப்போர் என்கிற இந்த நாமத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். மறுபடியும் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், எல்லாரும் கவனியுங்கள். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இந்த வசனத்திலே நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை, அவர் நாமம் வல்லமையுள்ள தேவன். அவர் நாமம் வல்லமையுள்ள தேவன் என்கிற இந்த வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். அருமையானவர்களே, கவனியுங்கள். இங்கே பாருங்க, தீர்க்கதரிசியாகிய ஏசாயா வரப்போகிற மேசியாவை குறித்து அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அவர் என்ன உரைக்கிறார்? அவர் நாமம் வல்லமையுள்ள தேவன் என்று உரைக்கிறார். அவர் நாமம் வல்லமையுள்ள தேவன் என்று அவர் இங்கே உரைக்கிறார். சரி, வல்லமையுள்ள தேவன் என்றால் என்ன அர்த்தம்? வல்லமையுள்ள தேவன் என்றால் என்ன பொருள்? வல்லமையுள்ள தேவன் என்று சொன்னால் பராக்கிரமசாலி தேவன் என்று அர்த்தம், சக்தி வாய்ந்த தேவன் என்று அர்த்தம், சக்தி உள்ள தேவன் என்று அர்த்தம், வல்லமை மிக்க தேவன் என்று அர்த்தம், மைட்டி காட் என்று அர்த்தம், வல்லமை மிகு இறைவன் என்று அர்த்தம், ஆற்றல் மிக்கவர், ஆற்றல் மிக்க கடவுள் என்று அர்த்தம். அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு எபிரேய பதம் என்னவென்று சொன்னால் எல் கிப்போர். எல் கிப்போர் என்கிற ஒரு பதம் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களை கவனியுங்கள். எல் ஷடா என்பது வேறே, எல் கிப்போர் என்பது வேறே. சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பது வேறே, வல்லமையுள்ள தேவன் என்பது வேறே. சற்று ஒரு சிறிய வித்தியாசம் இருக்கிறது. இதை ஏற்கனவே நான் விளக்கி சொன்னேன். என்ன வித்தியாசம் என்பதை நான் உங்களுக்கு விளக்கி சொன்னேன். ஆகவே அருமையானவர்களை கவனியுங்கள். நம்முடைய தேவன் அவர் யார் என்று சொன்னால் அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் பராக்கிரமசாலி தேவன், அவர் பராக்கிரமம் உள்ள தேவன், அவர் சக்தி உள்ள தேவன், அவர் சக்தி வாய்ந்த தேவனாயிருக்கிறார். அருமையானவர்களை கவனியுங்கள். நம்முடைய தேவன் ஒரு டம்மி பீஸ் கிடையாது. நம்முடைய தேவன் ஒரு சாதாரண ஒரு ஆள் கிடையாது. அவர் ஒரு வெத்து ஆள் கிடையாது. அவர் ஒண்ணுமில்லாத ஒரு ஆள் கிடையாது. நம்முடைய தேவன் அவர் வல்லமையுள்ள தேவன். ஆமென். எல்லா கரங்களை விட்டு சொல்லுவோம், என்னுடைய தேவன் வல்லமையுள்ள தேவன், என்னுடைய தேவன்
சக்தி உள்ள தேவன். என்னுடைய தேவன் சக்தி வாய்ந்த தேவன். ஆமென். அது மாத்திரமல்ல, இதிலே பாருங்க, நாம் ஒரு காரியத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். அது என்னவென்று சொன்னால், இந்த நாமம் எப்படிப்பட்ட நாமம், எல்கிப்போர் எப்படிப்பட்ட தேவனாய் அவர் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதில் பாருங்க, ஏற்கனவே 8 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். முதலாவதாக, எல்கிப்போர் அவர் யுத்தத்தில் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். இரண்டாவதாக, எல்கிப்போர் ரட்சிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். மூன்றாவதாக, எல்கிப்போர் தடைகளை உடைக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். நான்காவதாக, எல்கிப்போர் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். ஐந்தாவதாக, எல்கிப்போர் குணமாக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். ஆறாவதாக, எல்கிப்போர் மகிமையானவைகளை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார், மகிமையானவைகளை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அதன் பிறகு ஏழாவதாக, எல்கிப்போர் அவர் துளிர்க்க செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். எட்டாவதாக, எல்கிப்போர் அவர் தப்புவிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இதை தொடர்ந்து இன்றைக்கு 9வது காரியங்கள், 10வது காரியங்கள், மற்ற அநேக காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய தேவன் யார்? அவர் வல்லமை உள்ள தேவன், அவராலே எல்லாம் முடியும். ஆமென். ஓகே, 9வது காரியத்தை இன்றைக்கு நாம் பார்ப்போம். எல்கிப்போர் தம்முடைய பலத்தினாலே நம்மை காத்து கொண்டு வருகிறார் என்று சத்தியவேதம் சொல்கிறது. எல்கிப்போர் தம்முடைய பலத்தினாலே, தம்முடைய வல்லமையினாலே நம்மை அவர் காத்து கொண்டு வருகிறார் என்று சத்தியவேதம் சொல்கிறது. சரி, எதற்காக அவர் நம்மை காத்து கொண்டு வருகிறார்? எதற்காக அவர் நம்மை காத்து கொண்டு வருகிறார் என்றால், பரலோகத்திலே நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த சுதந்திரத்திலே நாம் பங்கு அடைவதற்காக அவர் நம்மை காத்து கொண்டு வருகிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. பரலோகத்திலே நமக்கு ஒரு சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம், அது எப்படிப்பட்ட சுதந்திரம்? நித்திய சுதந்திரம் என்று சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்ப பரலோகத்தில் நமக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிற அந்த நித்திய சுதந்திரத்திலே நாம் பங்கடைவதற்கு, அந்த நித்திய சுதந்திரத்திலே நாம் போய் பாருங்க கலந்து கொள்வதற்கு, நாம் தேவனுடைய பலத்தினாலே, தேவனுடைய வல்லமையினாலே நாம் காக்கப்பட்டு வருகிறோம் என்று சத்தியவேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறது. இங்கே நாம் பார்க்கிறோம், தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டு இருக்கிற உங்களுக்கு. எதனாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு? தேவனுடைய பலத்தினாலே, தேவனுடைய வல்லமையினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு. அப்ப தேவனுடைய பலம் நம்மை ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டே வருகிறது. ஆமென். பாருங்க, இதெல்லாம் நம்ம ரொம்ப ஆழமாக கவனிக்கிறதே கிடையாது. கர்த்தர் நம்மளை கை விட்டாரோ, கர்த்தர் நம்மளை விட்டுட்டு தூரம் எங்கேயோ போயிட்டாரோ, கர்த்தர் சைலண்டாக இருக்கிறாரே, கர்த்தர் அமைதியாக இருக்கிறாரே, எதுவும் ஒரு அசைவே இல்லையே, எந்த ஒரு அறிகுறியுமே இல்லையே, ஏதோ ஒரு காரியம் நடந்தது மாதிரி ஒன்றுமே தெரியலையே அப்படின்ற மாதிரி நம்ம சில சமயங்களில் யோசிக்கிறோம். ஆனால் ஒன்றை நீங்கள் உறுதியாக கவனிக்கணும், என்னென்னா தேவனுடைய வல்லமையினாலே, தேவனுடைய பலத்தினாலே நாம் ஒவ்வொரு நாளும் காக்கப்பட்டு கொண்டு வருகிறோம். எதனாலே காக்கப்பட்டு கொண்டு வருகிறோம்? தேவனுடைய வல்லமையினாலே. சரி, எதற்காக தேவனுடைய வல்லமையினாலே நாம் காக்கப்பட்டு கொண்டு வருகிறோம்? பரலோகத்திலே நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற அந்த சுதந்திரத்திலே நாம் போய் பங்கடைய வேண்டும் என்பதற்காக. ஆமென். பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த சுதந்திரத்திலே நாம் பங்கு அடைவதற்காக தேவனுடைய பலம், தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்து கொண்டே இருக்கிறது? காத்து கொண்டே இருக்கிறது. எல்லா காரணங்களும் சொல்லுவோம், தேவனுடைய பலத்தினாலே நான் ஒவ்வொரு நாளும் காக்கப்பட்டு கொண்டு வருகிறேன். ஆமென். எனவே பயப்பட வேணாம். எனவே
பயப்பட வேணாம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சில துன்பங்கள், சில உபத்திரவங்கள், சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில தொந்தரவுகள், இதெல்லாம் கண்டு பயப்பட வேணாம். தோண்டு போயிட வேணாம், இலக்கரிச்சு போயிட வேணாம், சோர்ந்து போயிட வேணாம். சில பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது அப்படியே சோர்ந்து போயிடுறோம், மனம் தளர்ந்து போயிடுறோம். என்னடா வாழ்க்கை, என்னடா வாழ்க்கை அப்படின்னு பாருங்க, சோர்ந்து போயிடுறோம். இன்னைக்கு பாருங்க, அவர் சகோதரன்ட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். அவர் அப்படி பேசுனதை நான் பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி அவர் பேசுனதே கிடையாது. ரொம்ப வித்தியாசமாக பேசிட்டார் பாருங்க. என்னன்னு கேட்டார், விசாரிக்க கூப்பிட்டேன் அப்படின்னு. என்னத்தை விசாரிக்க போகிறீங்க? நான் பேசால செத்து போயிடலாம் பார்க்குறேன், செத்து பேசால பரலோகத்துக்கு போயிடலான்னு பார்க்குறேன், சாக விட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டார் பாருங்க. அப்படி பேசுனது இல்லை அவர். பாருங்க, சில உபத்திரவங்கள், சில நெருக்கங்கள், சில பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது மனுஷன் பாருங்க, அந்த நெருக்கத்தினாலே பாருங்க வாயை திறந்து தன்னை அறியாமலேயே சில காரியத்தை பேசிடுறான் பாருங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆனால் ஒன்றா நீங்கள் கவனிச்சுக்கங்க, தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டு வருகிற உங்களுக்கு, பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, தேவனுடைய பலத்தினாலே, தேவனுடைய வல்லமையினாலே காக்கப்பட்டு வருகிற உங்களுக்கு. தேவன் என்ன பண்ணுறார் பார்த்தீங்களா? நம்ம என்ன யோசிக்கிறோம், தேவன் எங்கே இருக்கிறார் போல, நம்மளை தனியாக விட்டுவிட்டார் போல, தேவன் நம்மளை தனியாக விட்டுட்டார் போல. இல்லை இல்லை, தேவனுடைய பலத்தினாலே, தேவனுடைய வல்லமையினாலே நீங்கள் காக்கப்பட்டு கொண்டு வருகிறீர்கள். தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டு கொண்டு வருகிறீர்கள். சில வருஷங்களுக்கு முன்பாக அந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சாரு பாருங்க. தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டு கொண்டு வருகிற நமக்கு. எனவே எல்கிப்போர் கடைசி வரைக்கும் நம்மை காத்து அந்த சுதந்திரத்தில் பங்கடையும்படியாய் செய்வார். நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமா அந்த பரலோகத்தில் இருக்கக்கூடிய சுதந்திரத்தில் நான் பங்கு அடைவேன். நான் வேற எங்கேயும் போயிட மாட்டேன். பாருங்க, சிலருக்கு பயம், பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்க சுதந்திரத்தில் ஒருவேளை பங்கடையாம நாம் வேற எங்கேயும் போயிடுவோமோ, ஒருவேளை வேற எங்கேயும் நம்ம போயிடுவோமோ. சிலருக்கு அப்படி பயம், நரகத்துக்கு போயிடுவோமோ, பாதாளத்தில் ஒருவேளை விழுந்துருவோமோ, நம்ம அந்த பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்க சுதந்திரத்தில் ஒருவேளை பங்கடையாமல் போயிடுவோமோ. பயமாக இருக்குது பிரதர். பயப்படாதீங்க. எல்கிப்போர் தம்முடைய வல்லமையினாலேன்னு செய்கிறார், உங்களை காத்து கொண்டே வருகிறார். ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டே வருகிறார். ஆகவே பரலோகத்திலே உங்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற அந்த சுதந்திரம், அந்த நித்திய சுதந்திரம், ஆமென், அந்த நித்திய ஜீவன், அதற்குள்ளே நீங்கள் பிரவேசிப்பீர்கள். அந்த நித்திய சுதந்திரத்திலே நீங்கள் என்ன செய்வீர்கள்? பங்கடைவீர்கள். ஆமென். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, அந்த மத்திய வான விருந்திலே நாம் என்ன செய்வோம்? பங்கடைவோம் என்று. எல்லாம் இருக்கிறீங்களா? அங்கே ஒரு பெரிய விருந்து இருக்குது. அந்த விருந்தில் நாம் நிச்சயமாக கலந்து கொள்வோம். இங்கே இருக்குது ஒரு விருந்து வைக்கிறாங்க, ஒன்றும் இல்லை. அந்த விருந்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இதெல்லாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது. அங்கே ஒரு விருந்து இருக்குதா, அந்த விருந்தில் என்ன செய்ய போகிறோம்? நாம் எல்லாரும் பங்கடைய போகிறோம். அந்த விருந்தில் நாம் பங்கடைவதற்காகவே தேவன் தம்முடைய வல்லமையினாலே, தம்முடைய பலத்தினாலே ஒவ்வொரு நாளும் நம்மை காத்து கொண்டே வருகிறார். ஆமென். காத்து கொண்டே வருகிறார். ஆகவே பயப்படாதீங்க. சில பிரச்சனையை கண்டு, சில போராட்டத்தை கண்டு, சில ஆட்கள் கொடுக்கக்கூடிய அந்த ப்ரெஷரை கண்டு, சில ஆட்கள் கொடுக்கக்கூடிய அந்த தொந்தரவை கண்டு பயப்பட வேணாம். தேவனுடைய பலத்தினாலே, தேவனுடைய வல்லமையினாலே நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? காக்கப்பட்டு கொண்டு வருகிறீர்கள். சத்தியவேதம் சொல்லுகிறது, சகலவித கிருபையும் பொருந்தின தேவன் உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலை நிறுத்துவாராக. என்ன செய்வாராக? சகலவித கிருபையும் பொருந்தின தேவன் உங்களை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், கடைசி வரைக்கும் நிலை நிறுத்துவார். ஆமென். கடைசி வரைக்கும் என்ன செய்வார்? கர்த்தர் உங்களை நிலை நிறுத்துவார். ஆகவே கர்த்தர் பாதியில் நம்மளை விட்டுருவாரோ அப்படிலாம் பயப்படாதீங்க. கடைசி வரைக்கும் அவர் உங்களை என்ன செய்வார்? நிலை நிறுத்துவார். ஆகவே எல்கிப்போர் அவர் என்ன பண்ணுகிறார்? தம்முடைய பலத்தினாலே, தம்முடைய வல்லமையினாலே நம்ம என்ன செய்கிறார்? அவர் காத்து கொண்டு வருகிறார். ஆமென். ஓகே, 10வதாக எல்கிப்போருடைய கண்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறதாம்? பூமி எங்கு உலாவி கொண்டிருக்கிறதாம். எல்கிப்போருடைய கண்கள் பூமி எங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறதாம்? உலாவி கொண்டிருக்கிறதாம். எதற்காக உலாவி கொண்டிருக்கிறதாம்? தம்முடைய வல்லமையை அவர்களுடைய வாழ்க்கையிலே விளங்க பண்ணுவதற்காக.
தம்முடைய வல்லமையை அவர்களுடைய வாழ்க்கையிலே விளங்க பண்ணுவதற்காக எல்கிப்போருடைய கண்கள் பூமி எங்கென செய்து கொண்டிருக்கிறதாம், உலாவிக் கொண்டு இருக்கிறதாம். சத்தியவேதம் தெளிவாய் சொல்லுகிறது. பாருங்க, 4ஆம் புஸ்தகத்திலே நாம் இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் என்ன செய்து கொண்டிருக்கிறது? அது உலாவிக் கொண்டு இருக்கிறது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் என்ன செய்து கொண்டிருக்கிறது? அது உலாவிக் கொண்டு இருக்கிறது என்று சத்தியவேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தர் தம்முடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய பண்ணுகிறார்? அவர் விளங்க பண்ணுவதற்காக பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்க விளங்க வேண்டும் என்று என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும், எதிர்பார்க்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீங்க? ஆமென். பாருங்க, கென்னத் கோப்லண்ட் என்ற பிரசங்கர் அவர் சொல்றாரு, ஒரு முறை பாருங்க இந்த வசனத்தை அவர் வாசிச்சுட்டு இருந்தாராம். பாருங்க, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது, தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படிக்கு, தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் என்ன செய்து கொண்டிருக்கிறது? உலாவிக் கொண்டிருக்கிறது என்று பாருங்க இந்த வசனத்தை அவர் வாசித்துக்கிட்டு இருந்தாரா. வாசித்துட்டு இருக்கும் போது பாருங்க இவருக்குள்ள பாருங்க ஒரு வெளிப்பாடு இவர் கர்த்தரை பார்த்து சொன்னாரா, ஆண்டவரே உம்முடைய கண்கள் பூமி எங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது? உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தாவே, அந்த நபர் யாரு? அது நாதான் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை என்ன செய்யும்? என்னுடைய வாழ்க்கையில விளங்க பண்ணும் என்று அவர் சொன்னாராம். பாருங்க, உம்முடைய வல்லமை என்ன செய்யும்? என்னுடைய வாழ்க்கையில விளங்க பண்ணும் என்று அன்றைக்கு அவர் சொன்னாராம். பாருங்க, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். இன்றைக்கு பாருங்க, கர்த்தராலே நல்ல உபயோகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு ஊழியக்காரராக இன்றைக்கு அவர் இருக்கிறார். பாருங்க, அமெரிக்கா தேசத்தில். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இதை என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை பற்றி கொள்ள வேண்டும். இந்த வார்த்தைகளை என்ன செய்யணும்? பிடித்து கொள்ள வேண்டும். கர்த்தாவே, உம்முடைய வல்லமையை என் வாழ்க்கையில் என்ன செய்யும்? விளங்க பண்ணும். என்ன செய்யும்? உம்முடைய வல்லமை என்ன செய்ய வாழ்க்கையிலே விளங்க பண்ணும் என்று பாருங்க விசுவாசிக்க வேண்டும், எதிர்பார்க்க வேண்டும். எல்லா கரம் வைத்து சொல்லுவோம், கர்த்தாவே உம்முடைய வல்லமையை என்னுடைய வாழ்க்கையிலே விளங்க பண்ணும். உம்முடைய வல்லமையை என்னுடைய வாழ்க்கையிலே, எங்கள் சபையிலே, எங்களுடைய ஊழியத்திலே விளங்க பண்ணும். ஆமென். பாருங்க, விளங்க பண்ணும் என்று ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் தம்முடைய வல்லமை என்ன செய்வார்? நம்முடைய வாழ்க்கையிலே விளங்க பண்ணுவார். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் என்ன செய்து கொண்டிருக்கிறது? உலாவிக் கொண்டு இருக்கிறது. ஓகே, 11ஆவது காரியத்தை நாம் பார்ப்போம். எல்கிப்போர் பாருங்க நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சத்தியவேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். எல்கிப்போர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். யாருக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார்? சோதிக்கப்படுகிற நமக்கு. சோதிக்கப்படுகிற நமக்கு. நம்ம என்ன யோசிக்கிறோம்? சோதிக்கப்படும் பொழுது கர்த்தர் நம்மளை விட்டுட்டு ஓடிட்டார் போல, கர்த்தர் நம்மளை விட்டுட்டு ஓடிட்டார் போல நினைக்கிறோம். ஓடியெல்லாம் போகலை. சோதிக்கப்படும் பொழுது கர்த்தர் நம்மளை விட்டு ஓடுறவர் அவர் கிடையவே கிடையாது. சோதிக்கப்படுகிற வேளையில நமக்கு அவர் என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். நாம என்ன நினைக்கிறோம்? சோதனை நேரத்தில் கர்த்தர் பாருங்க கையை விரிச்சிட்டாரு, கர்த்தர் நம்மள என்ன செஞ்சாரு? விட்டுட்டாரு நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. நம்ம கூடவே இருக்கிறாரு. நம்ம கூட இருக்கிறது மாத்திரமல்ல, கூடவே இருந்து நமக்கு உதவி செய்கிறார். என்ன செய்கிறாரு? நமக்கு உதவி செய்கிறார். வியாதி நேரத்திலே அவர் நமக்கு உதவி செய்கிறார். பலவீனத்தின் நேரத்திலே அவர் நமக்கு உதவி செய்கிறார். கூடவே இருந்து நமக்கு என்ன செய்கிறாரு? உதவி செய்கிறார். உதவி செய்கிறது மாத்திரமல்ல, அந்த வியாதியின் படுக்கையிலிருந்து கர்த்தர் நம்மை எழும்ப பண்ணுகிறார்.
ஆமென். பாருங்க, வியாதி நேரத்தில் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறது மாத்திரமல்ல, பலவீனத்தின் மத்தியில் நம்ம கூட இருக்கிறது மாத்திரமல்ல, அந்த பலவீனத்தை கர்த்தர் நீக்கி போடுகிறார், அந்த வியாதியை கர்த்தர் நீக்கி போடுகிறார், பரிபூரண சுகத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரு? அவர் தருகிறார். ஆகவே எல் கிப்போர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். பேதுரு என்கிற சீஷன் பாருங்க, சமுத்திரத்தில் கடல்ல மூழ்கினா, ஆண்டவரே நீ ரட்சின்னு சொல்லி கூப்பிட்டா பாருங்க. கூப்பிட்ட போது கர்த்தர் பாருங்க கையை நீட்டி அவனுக்கு உதவி செஞ்சாரு. கையை நீட்டி அவனுக்கு உதவி செஞ்சாரு பாருங்க. கூட இருக்கிறது மாத்திரம் இல்ல, கையை நீட்டி அவனுக்கு உதவி செய்யறாரு, அவனை தூக்கி விடுறாரு. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார். எல் கிப்போர் அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நம்ம கூட இருக்கிறார். கூட இருக்கிறது மாத்திரமல்ல, அந்த குழியிலிருந்து நம்மை தூக்கி விடுகிறார், அந்த வியாதியின் படுக்கையிலிருந்து நம்மை தூக்கி விடுகிறார், அந்த பலவீனத்திலிருந்து நம்மை தூக்கி விடுகிறார். ஆமென். அவர் நாமம் எல் கிப்போர். அவர் வல்லமையுள்ள தேவன், நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஓகே, 12வது காரியத்தை நாம் பார்ப்போம். எல் கிப்போர் பலன் தர வல்லவராய் இருக்கிறார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. நமக்கு பலன் தர வல்லவராய் இருக்கிறார். அதாவது இப்படி சொல்லலாம், நமக்கு வல்லமையை தர அவர் வல்லவராய் இருக்கிறார். அருமையானவர்களை கவனியுங்கள், அவர் வல்லமையுள்ளவர் மட்டுமல்ல. எல் கிப்போர் என்றால் யார்? வல்லமையுள்ள தேவன் என்று அர்த்தம். அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் தம்முடைய வல்லமையை அவர் நமக்கு தருகிறார் என்று சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த வல்லமை நமக்கு என்ன செய்கிறார்? அவர் அருளுகிறார். வாசிப்போம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, எதை கொடுத்து? பலன் கொடுத்து. எதை பெருக பண்ணுகிறார்? சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஸ்ட்ரென்த், பலன், வல்லமை, அதை என்ன செய்கிறாராம் கர்த்தர்? பெருக பண்ணுகிறாராம். சத்துவம் என்றால் வல்லமை, பலன், சக்தி என்று அர்த்தம். ஆமென். ஆகவே எல் கிப்போர் அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் தம்முடைய வல்லமையை நமக்கு என்ன செய்கிறாரு? கொடுக்கிறாரு. அவர் தம்முடைய சத்துவத்தை நமக்கு கொடுக்கிறாரு. அவர் தம்முடைய பலனை நமக்கு என்ன செய்கிறாரு? அவர் கொடுக்கிறார். எல்லாம் இருக்கிறீங்களா? அது மாத்திரமல்ல, அருமையானவர்களை கவனியுங்கள், நாம் மனிதர்களாய் இருக்கிறோம், நாம் சரீரத்திலே வாழ்கிறோம். எனவே நமக்கு சோர்வுகள் வந்து விடுகிறது, நாம் சோர்ந்து போய் விடுகிறோம் சில வேளைகளிலே. அது மாத்திரமல்ல, நம்முடைய சரீரத்திலே நாம் சோர்வடைகிறது மாத்திரமல்ல, நாம் நம்முடைய மனதிலேயும் கூட என்ன செய்து விடுகிறோம்? சோர்ந்து போய் விடுகிறோம். இப்படிப்பட்ட வேளைகளிலே எல் கிப்போர் என்ன பண்ணுகிறார் என்றால், நமக்கு பலன் கொடுக்கிறார், நமக்கு சத்துவத்தை அவர் பெருக பண்ணுகிறார், நமக்கு அவர் ஸ்ட்ரென்த்தை என்ன செய்கிறாரு? பெருக பண்ணுகிறார். சரீரத்தில் சோர்வு அப்படியே பலன் குறைஞ்சிருது. அதிகமாக வேலை பார்த்ததுனால, அதிகமாக ஓடுனதுனால சரீரத்தில் பலனே இல்லை, ஸ்ட்ரென்த்தே இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நமக்கு பலனை தர்றாரு, ஸ்ட்ரென்த்தை அவர் தர்றாரு. அதாவது நம்முடைய சரீரத்தில் பலனை தர்றாரு. சில சமயங்களில் மனது அப்படியே சோர்ந்து போயிடுது. என்ன வாழ்க்கை, அப்படியே போய் என்ன செஞ்சிருவோம்? அப்படியே படுத்துருவோம் பாருங்க, ஒரு வேலையும் செய்யாமல். பார்த்துருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட வேலைகளில் இருந்திருக்கீங்களா? அப்படியே எந்த வேலையும் செய்ய மாட்டோம், சமைக்க மாட்டோம், துணி துவைக்க மாட்டோம், வேலைக்கு போக மாட்டோம், யாராவது ஒருத்தரை பார்க்கணும்னா பார்க்க போக மாட்டோம், பார்ப்போம் அப்புறம் பார்ப்போம். இப்போ என்னவா? ஏன்னா எங்கே சோர்வு வந்துருச்சு? இப்போ மனதில் சோர்வு. எங்கே? மனதில் சோர்வு, உள்ளத்தில் சோர்வு, சரீரத்தில் சோர்வு மாத்திரமல்ல, மனதில் என்னது? சோர்வு வந்து விடுகிறது. அருமையானவர் கவனியுங்கள், இப்படிப்பட்ட வேலைகளிலே எல் கிப்போர் என்ன பண்ணுகிறார்? நமக்கு பலன் கொடுக்கிறார், நமக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார், நமக்கு ஸ்ட்ரென்த் அவர் என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார். சரி, எப்பொழுது அவர் நமக்கு பலன் கொடுக்கிறார்? இதைத்தான் ஆழமாய் கவனிக்கணும். எப்பொழுது அவர் நமக்கு பலன் கொடுக்கிறார்? எப்பொழுது தெரியுமா அவர் நமக்கு பலன் கொடுக்கிறாரு? சத்தியவேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ
புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர என்ன செய்வார்கள்? எழும்புவார்கள். வாசிப்போம் 40வது அதிகாரம் 31வது வசனம். ஏசாயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். அப்ப எல்கிப்போர் எப்பொழுது நமக்கு பலனை தருவார்? சரீரத்தில் எப்பொழுது நம்முடைய இருதயத்தில், உள்ளத்தில், மனதில் பலனை தருவார்னா கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது. எப்பொழுது? கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது. ஆமென். பாருங்க, சில சமயங்கள்ல அப்படியே மனது சோர்வாயி, சரீர சோர்வாயி ஆராதனைக்கு வருவோம். ஆராதனையில் கர்த்தரை நல்லா விடுதலையோடு ஆராதிக்கும் பொழுது, உள்ளத்தின் ஆழத்தின் ஆராதிக்கும் பொழுது மனதில் இருக்கிற அந்த சோர்வெல்லாம் போயிடும். பார்த்துருக்கீங்களா? மனதில் இருக்கிற சோர்வெல்லாம் போயிடும், சரீரத்தில் இருக்கிற அந்த பலவீனமெல்லாம் போயிடும். எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க? அதனால தான் ஆராதனைக்கு வரணும், பிரசங்கத்துக்கு வரணும். நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆராதனைகளை பாடலை பாடி துதி ஆராதனையில் கலந்து கொண்டு ஆராதிக்கும் பொழுது மனதில் இருக்கிற சோர்வெல்லாம் போயிடுது. ஆமென். சரீரத்தில் இருக்கிற சோர்வெல்லாம் போயிடுது. ஒரு புது பலன், ஒரு புது பாருங்க சத்து நம்முடைய பல சரீரத்தில் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? உண்டாக ஆரம்பிக்கிறது. எனவே உங்கள் பிரச்சனையை பார்த்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. ஏனென்று சொன்னால் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் எல்கிப்போர். அவர் உங்களை பாருங்க பாதுகாத்து நடத்துவார். அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். உங்களுக்கு எதிராக வருகிறவர்களை 7 வழியாக ஓட பண்ணுவார். ஆமென். ஆமென். 7 வழியா என்ன செய்வார்? ஓட பண்ணுவார். இத்தனை பேர் விரோதம் நமக்கு விரோதம் எழுப்பி வர்றாங்களே, நமக்கு என்ன சத்து இருக்குது? நமக்கு என்ன பலன் இருக்குது? நமக்கு என்ன வல்லமை இருக்குது? நம்ம என்ன அவ்வளவு பெரிய ஆளா? நமக்கு ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். நான் ஆராதிக்கிற என்னுடைய தேவனுக்கு வல்லமை இருக்கிறது. அவர் நாமம் எல்கிப்போர், அவர் வல்லமை உள்ள தேவன். 7 வழியாய் அவர்களை சிதறி ஓட பண்ணுவார். ஆமென். எதிராக வருகிற பிரச்சனைகளை, எதிராக வருகிற போராட்டங்களை, அந்த பொல்லாத மனிதர்களை 7 வழியாக என்ன செய்வார்? ஓட பண்ணுவார். இல்லை கரங்க வைத்து சொல்லுவோம், வல்லமை உள்ள தேவனாகிய எல்கிப்போரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர். அளவில்லாத வல்லமையை நீர் எனக்கு தருகிறீர். அளவில்லாத உம்முடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம். என்னுடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்குகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு பலன் தந்து சத்துவத்தை நீர் எனக்கு பெருக பண்ணுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அது மாத்திரமல்ல, எல்கிப்போர் அவர் தம்முடைய வல்லமையை நமக்கு தருகிறார் என்பதை குறித்து பார்த்தோம். அது மாத்திரமல்ல, அவர் தம்முடைய வல்லமையையும் அதிகாரத்தையும் அவர் நமக்கு தந்திருக்கிறார் என்று சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம். சரி, எதற்காக அவர் தம்முடைய வல்லமையையும் அதிகாரத்தையும் நமக்கு தந்திருக்கிறார்? வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து. எதையும் கொடுத்து? வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுத்து. எல்லாம் சொல்லுங்க, வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுத்து. சரி, எதுக்காக கொடுக்கிறாரு? வல்லமையும் அதிகாரத்தை கர்த்தர் எதுக்காக நமக்கு கொடுக்கிறாரு? எதுக்காக கொடுத்திருக்கிறாரு? இங்கே நான் பார்க்கிறோம், சகல பிசாசுகளை துரத்தவும். எத்தனை பிசாசு? எத்தனை பிசாசு? சகல பிசாசா இல்ல 2-3 பிசாசா? சகல பிசாசா இல்ல கொஞ்சம் பிசாசா? சகல பிசாசுகளை துரத்துறதுக்காக. இரண்டாவதாக எதுக்காக? வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும். ஆமென். அப்ப கர்த்தர் எதற்காக நமக்கு, அதாவது எல்கிப்போர் எதற்காக நமக்கு வல்லமை அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்னா, சகல பிசாசுகளை துரத்துவதற்காகவும் சகல வியாதி உள்ளவர்களை சுகமாக்குவதற்காகவும் கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறாரு?
வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆகவே நீங்க சகல பிசாசுகளையும் துரத்தலாம். எத்தனை பிசாச? ஏன் பாச என்னைய பார்த்தா சொல்றீங்களா? பிசாச நீங்க துரத்தலாம்னு சொல்லி என்னைய பார்த்து தான் சொல்றீங்களா? உங்களை பார்த்து தான் சொல்றேன். கர்த்தர் சொல்றாருங்க, சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்து. ஆமென். கர்த்தர் பாருங்க, இன்றைக்கு மீட்பின் மூலமாக நமக்கு வல்லமை அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆகவே நீங்க தெருவுக்கு போகலாம், ஊர்களுக்கு போகலாம், கிராமங்களுக்கு போகலாம், போய் பிசாசுகளை துரத்தலாம். துரத்தலாமா? துரத்த முடியாதா? துரத்தலாம். பாஸ்டர் நீங்க வாங்க பாஸ்டர் துரத்தலாம். அப்ப நீங்க என்ன செய்யலாம்? நீங்க துரத்தலாம் பிசாச, நீங்க சுகமாக்கலாம். இயேசு நாமத்தை சொல்லும் பொழுது சுகம் என்ன செய்யும்? உண்டாகும். ஆமென். அப்ப வியாதியுஸ்தர்கள் மேலே கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்? சொஸ்தமாவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் என்ன செய்யலாம்? பிசாசுகளை துரத்தலாம். இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் வியாதியஸ்தர்கள் என்ன செய்யலாம்? சுகமாக்கலாம். அப்படிப்பட்ட வல்லமையை அதிகாரத்தையும் கர்த்தர் செஞ்சிருக்கிறார், நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஏன் பாஸ்டர், ஒருவேளை அது அந்த பிசாசு இனி ஒருவேளை திரும்பி அடிச்சிருச்சுன்னா என்ன பண்றது? அது எப்படி அடிச்சிருமா? அது அடிச்சிருமா? அது அடிக்கவே முடியாது, அடிக்கவே முடியாது. வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அப்புறம் எப்படி சொல்றீங்க? பிசாசு திருப்பி நீ அடிச்சிருச்சான்னு சொல்றீங்க. எப்படி திருப்பி அடிக்க முடியாதுங்க. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? அதிகாரம். அப்ப கர்த்தர் நமக்கு வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறாரு. சகல பிசாசுகளை துரத்துறதுக்கு, வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்குவதற்கு. இங்கே நான் பார்க்கிறோம், சர்ப்பங்களின் தேள்களை மிதிப்பதற்காக. சர்ப்பங்களை தேள்களையும், சர்ப்பமும் தேளும் பிசாசு அடையாளமாக இருக்கிறது. அப்ப அதுக்காக தான் கர்த்தர் எதை கொடுத்திருக்கிறாரு? வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறாரு. பிசாசை மேற்கொள்வதற்காக தான் கர்த்தர் நமக்கு செஞ்சிருக்கிறார், அதிகாரத்தை வல்லமையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் பயப்படாம பிசாசுகள் என்ன செய்யலாம்? துரத்தலாம். பயப்படாம நீங்க வியாதியஸ்தர் மேல கையில வச்சுட்டு செய்யலாம், அவங்கள சுகமாக்கலாம் இயேசு நாமத்தினாலே. ஆமே. சந்தேகத்தோடு கையை வைக்க கூடாது. இந்த வியாதி சுகம் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சந்தேகத்தோட கையை என்ன செய்யக்கூடாது? வைக்கக்கூடாது. கர்த்தாவே நீர் சொல்லியிருக்கிறீர், என் நாமத்தினால் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது சுகமாவார் என்று நீ சொல்லியிருக்கிறீர்ப்பா. உங்களுடைய வார்த்தையினால, உங்களுடைய வார்த்தை நிமித்தமாய் கர்த்தா உங்களுடைய நாமத்தினால கையை வைக்கிறேன், நீங்க சுகமாக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயம் சுகம் உண்டாகும். நிச்சயம் சுகம் உண்டாகும். ஏசு நாமத்தில் பிசாசு வெளியே போனா வெளியே போகும் பிசாசு. ஆமே. ஏசு நாமத்தில் பிசாசு வெளியே போனா போகும். இயேசு நாமத்தை சொல்லும் பொழுது எல்லா பிசாசுகளும் முழங்கால என்ன செய்யணும்? முடக்கியே ஆகணும். மொட்டியை முடக்கியே ஆக வேண்டும். அப்ப எதற்காக எல்கிப்போர் நமக்கு வல்லமை அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார் என்றால், சகல பிசாசுகளை துரத்துவதற்காக. ஆமே. சகல வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்குவதற்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், சர்ப்பங்களையும் தேள்களை விதைப்பதற்காக, சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்வதற்காக. எதற்காக? மேற்கொள்வதற்காக கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? வல்லமை அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். வாசிப்போம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படிக்கு என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேலே தங்கும்படி. எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவின் வல்லமை
என் மேலே தங்கும்படி. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, கிறிஸ்துவின் வல்லமை உங்க மேல தங்கி இருக்குது. யாருடைய வல்லமை? கிறிஸ்துவின் வல்லமை, எல் கிப்போருடைய வல்லமை உங்க மேல தங்கி இருக்குது. உங்க மேல தங்கி இருக்குது. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என்னுடைய பலவீனத்தில் கிறிஸ்துவினுடைய வல்லமை என் மேலே தங்கும்படி நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். சில சமயங்கள் நம்ம யோசிக்கிறோம், நான் ஒரு பலவீனமான மனுஷன், எனக்கு பெரிய பெரிய திறமைகள்லாம் இல்லை, பெரிய பெரிய டேலண்ட்ஸ்லாம் எனக்கு இல்லை. அவங்கள நிறையா படிச்சிருக்கிறாங்க, இவங்கள நிறைய சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறாங்க, இவங்கெல்லாம் இவங்களுக்கு இந்த திறமை இருக்குது, இவங்க இதில் பயிற்சி எடுத்துருக்கிறாங்க, நமக்கு அப்படி ஒன்றும் பெருசாக இல்லையே. கர்த்தர் சொல்கிறாரு, ஓம் பலவீனத்தில் ஏன் பலன் பூரணமாய் விளங்கும். ஆமே. அந்த பலவீனத்தை கர்த்தர் பாருங்க சாதகமாக அவர் எடுத்துக்கிறாரு. நான் யூஸ் பண்ணுறேன் உன்னைய, உன்ட்ட அது இல்லைன்றல நான் உன்னை வல்லமையாக பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் பாருங்க சவாலை எடுத்து பாருங்க, அநேக படித்தவர்களுக்கு முன்பதாக, அநேக திறமசாலிகளுக்கு முன்பதாக, அநேக சர்டிஃபிகேட் வைத்திருக்கிறவர்களுக்கு முன்பதாக நம்மளை உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறாரு. ஆமே. அதனால் எனக்கு இந்த சர்டிஃபிகேட் இல்லையே, இந்த சர்டிஃபிகேட் இல்லையே, எனக்கு இந்த திறமை இல்லையே, இந்த இதில் நான் பயிற்சி எடுக்கலையே, இதெல்லாம் எனக்கு இல்லையே, நம்மளை விட இவங்கெல்லாம் நிறையா அப்படி இருக்கிறாங்களே, நமக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா, நமக்கு இந்த போஸ்டிங் கிடைக்குமா, நமக்கு இந்த வேலை கிடைக்குமா, அப்படிலாம் நீங்கள் யோசிக்க வேணாம். எல் கிப்போருடைய வல்லமை உங்கள் சரீரத்தில் இருக்குது. ஆமேன். எல் கிப்போருடைய வல்லமை உங்கள் மேலே இருக்குது. உங்கள் சரீரத்தில் அவருடைய வல்லமை பூரணமாக என்ன செய்யும்? விளங்கும். ஆகவே அவர் தம்முடைய நாமத்தை உங்கள் மூலமாக என்ன செய்வார்? அவர் மகிமை படுத்துவார். எனவே அவர் நம்மை பலப்படுத்தி அவருடைய நாமத்தை பாருங்க மகிமைப்படுத்தி அவருடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்? விளங்க பண்ணுவார். ஆமென். நம்மை பலப்படுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவருக்கு வல்லமை என்ன செய்கிறது? இருக்கிறது. பக்கத்தில் கைப்படி சொல்லுங்க, உங்களை பலப்படுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவருக்கு வல்லமை இருக்கிறது. ஆமென். உங்களுக்கு வல்லமை இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை அவருக்கு வல்லமை இருக்குது. அதனால அவர் உங்களை பலப்படுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு அவற்றை வல்லமை என்ன செய்யறது? ஏராளம் இருக்கிறது. தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுவதற்கு அவற்றை வல்லமை இருக்கிறது. 5 அப்ப 2 மீனை பெருக்குவதற்கு அவருக்கு வல்லமை இருக்குது. செங்கடலை 2 பிளந்து வெட்டாந்தரை ஆக்கி அதில் இஸ்ரவேல் ஜனங்களை கடந்து போக பண்ணுவதற்கு அவருக்கு வல்லமை இருக்கிறது. சர்ப்பத்தின் தலையை உடைக்க அவருக்கு வல்லமை இருக்குது. கண்மலையை பிளந்து தண்ணீரை அங்கிருந்து கொண்டு வர அவருக்கு வல்லமை இருக்கிறது. ஒரு காற்றை வீச பண்ணி காடைகளை கொண்டு வந்து வனாந்திரத்தில் குவித்து போடுவதற்கு அவருக்கு வல்லமை இருக்கிறது. வானத்தை திறந்து மன்னாவை பொழிந்தருள அவருக்கு வல்லமை இருக்கிறது. 100 வயது ஆபிரகாமுக்கு குழந்தையை கொடுப்பதற்கு அவருக்கு வல்லமை இருக்கிறது. குஷ்ட ரோகிகளை சொஸ்தமாக்குவதற்கு அவருக்கு வல்லமை இருக்கிறது. அவர் நம்மை பலப்படுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவருக்கு வல்லமை என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆமென். அதனால் நீங்கள் சோர்ந்து போய் வேணாம். நான் ஏற்கனவே ஒரு நோஞ்சா மாதிரி தான் இருக்கிறேன். நம்மளால என்ன முடியும்? கர்த்தர் சொல்றாரு, ஓ சரீரத்தில் என் வல்லமையை நான் வெளிப்படுத்துவேன். கிறிஸ்துவின் வல்லமையின் சரீரத்திலே விளங்கும்படி. ஆமென். அப்ப அடிக்கடி கர்த்தர்ட்ட ஜெபிக்கணும். கர்த்தாவே உம்முடைய வல்லமை என் சரீரத்தில் வெளிப்படட்டும். ஆமென். வெளிப்படுத்தி உம்முடைய நாமத்தை என்ன செய்யும்? மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. பார்க்குறாங்க, என்னடா ஆளு பார்க்கும்போது நோஞ்சா மாதிரி இருக்கான், இப்படி வேலை செய்கிறான். நான் என் பலத்தில் வேலை செய்யலை, கிறிஸ்துவினுடைய வல்லமை என் சரீரத்தில் வெளிப்படுது. ஆமென். ஆளு பார்த்தா தோத்து போயிடுவேன் நினச்சா பிரேஸ் வாங்கிட்டானப்பா. நான் வாங்கலை, கிறிஸ்துவினுடைய வல்லமை என்ன செய்கிறது? என் சரீரத்தில் விளங்கணும். அப்படின்னாலே அதை என்னால் செய்ய முடிஞ்சிச்சு. ஆகவே அடிக்கடி ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? கர்த்தாவே உம்முடைய வல்லமை என் சரீரத்தில் என்ன செய்யட்டும்? வெளிப்படட்டும். ஆமென்.
அது மாத்திரமல்ல, எல்கிப்போருடைய வல்லமையை அடிக்கடி நாம் பாடி கீர்த்தனம் பண்ண வேண்டும் என்று சத்தியவேதம் நமக்கு சொல்லுகிறது. சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம், எல்கிப்போருடைய வல்லமை அடிக்கடி என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? பாடி கீர்த்தனம் பண்ண வேண்டும். வாசிப்போம், சங்கீதம் 21:13. கர்த்தாவே, உம்முடைய பலத்தினாலே நீர் எழுந்தருளும், அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். உம்முடைய வல்லமையை பாடி என்ன செய்வோம்? கீர்த்தனம் பண்ணுவோம். என்ன செய்வோம்? பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். வாய் உம்முன்னு வச்சுட்டு உட்காந்துருப்போம். என்ன மியூசிக் போட்டாலும் சிலருக்கு பாட்டு என்ன செய்யாது, குத்துக்கள் மாதிரி இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? குத்துக்கள் கூட போடுற மியூசிக்கில் என்ன செஞ்சிடும்? டான்ஸ் ஆடிடும். மண்ணு கூட அப்படி பறந்துடும் காற்றுல. இது அப்படியே நான் நகலுவன் ஆக்கும். குத்துக்கள் குச்சி மாதிரி என்ன செய்யறது? நிற்கிறது. தலையகளே ஆட்டுறது, கையை உயர்த்தி ஆராதிக்கிறது கிடையவே. அப்புறம் என்ன நடக்கும்? குடும்பத்தில் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. எல்லாம் இருக்கிறீங்களா? ஏதாவது வாழ்க்கையில் நடக்கணும்னா, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது செய்யணும்னா என்ன செய்யணும்? இங்கே பார்க்கிறோம், அவருடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். எல்லாம் சொல்லுங்க, அவருடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். ஆமே, அவருடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணணும். அவருடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணணும்னா பண்ணினோம் என்றால் அது நமக்கு என்ன செய்யும்? லாபத்தை கொண்டு வரும். ஆமேன். வாசிப்போம், சங்கீதம் 59:16. நானும் உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமுமானீர். இங்கே நான் பார்க்கிறோம், நானும் உம்முடைய வல்லமையை பாடி. எதை பாடி? உம்முடைய வல்லமையை பாடி உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடே புகழுவேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். அப்போ பாருங்க, அவரை பாடணும். என்ன செய்யணும்? அவரை பாடணும். அவருடைய வல்லமையை பாடணும். அவருடைய வல்லமை என்ன செய்யணும்? பாடணும். கர்த்தாவே, உம்முடைய வல்லமை விளங்கட்டும். உம்முடைய வல்லமை என் சரீரத்தில் வெளிப்படட்டும். உம்முடைய வல்லமை என் வாழ்க்கையில் வெளிப்படட்டும். உம்முடைய வல்லமை என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் வெளிப்படட்டும். உம்முடைய வல்லமை எங்கள் சபையில் வெளிப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை எங்கள் ஊழியத்தில் என்ன செய்யட்டும்? வெளிப்படட்டும்னு சொல்லி பாருங்க, கர்த்தருடைய வல்லமை என்ன செய்யணும்? பாடி கீர்த்தனம் பண்ண வேண்டும். வாசிப்போம், சங்கீதம் 106:2. கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி அவருடைய துதியை எல்லாம் பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன் யார்? கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி, கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி அவருடைய துதியை எல்லாம் பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன் யார்? அப்ப பாருங்க, வாயை உம்முன்னு வச்சுக்கிறாம, வாய உம்முன்னு வச்சுக்கிறாம என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை என்ன செய்யணும்? சொல்லணும். பாடலாம் பாடணும். ஆண்டவரே, நீ இப்படி செய்தீர். ஆண்டவரே, நீ இப்படி பண்ணினீர். ஆண்டவரே, சுகமாக்கினீரே, விடுதலை ஆக்கினீரே. ஆபிரகாமுக்கு குழந்தையை கொடுத்தீரே, ஈசாக்கு குழந்தையை கொடுத்தீரே, அன்னாளுக்கு குழந்தையை கொடுத்தீரே, சகரியா எலிசபெத்து குழந்தையை கொடுத்தீரேப்பா. குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கினீரே, தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினீரே, கண்மலையை பிளந்து தண்ணீரை கொண்டு வந்தீரே, செங்கடலை பிளந்தீரே. கர்த்தாவே, இப்படி எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? பாடலா பாடணும். அவருடைய வல்லமை குறித்து பாடணும். ஆமே. அவர் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது வல்லமையான காரியத்தை செய்யணும்னா, வல்லமையான காரியத்தை என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட பாடல்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? நீங்கள் பாட ஆரம்பிக்க வேண்டும். வாசிப்போம், சங்கீதம் 151. அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அடுத்து வாசிங்க. அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்துக்காக அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையுள்ள கிரியைக்காக. எதற்காக?
அவருடைய வல்லமையுள்ள செயல்களுக்காக, அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவர் என்ன செய்யுங்கள்? துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும்படி ஆகாய விரிவை பார்த்து என்ன செய்யுங்கள்? அவரை துதியுங்கள். அப்ப ஏற்கனவே கர்த்தர் வல்லமையான காரியத்தை செஞ்சிருக்கிறாரு. ஆமென். ஆபிரகாமுக்கு செஞ்சிருக்கிறார், ஈசாக்கு செஞ்சிருக்கிறார், யாக்கோபுக்கு செஞ்சிருக்கிறார், யோசேப்புக்கு செஞ்சிருக்கிறார், இஸ்ரவேல் மக்களுக்கு செஞ்சிருக்கிறார், தாவீதுக்கு செஞ்சிருக்கிறார், தானியேலுக்கு செஞ்சிருக்கிறார், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு செஞ்சிருக்கிறார், யோபுவுக்கு செஞ்சிருக்கிறார். ஆமென். இன்னும் புதிய ஏற்பாட்டிலே எத்தனையோ நபர்களுக்கு செஞ்சிருக்கிறாரு. அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக. ஆமென். அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக என்ன செய்ய வேண்டும்? அவரை பாடி துதிக்க வேண்டும், கீர்த்தனம் பண்ண வேண்டும். பாருங்க, வல்லமையான காரியங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கணும்னா ஏற்கனவே அவர் செய்திருக்கிற வல்லமையான காரியங்களை நினைத்து என்ன செய்யணும்? துதிக்க வேண்டும், கீர்த்தனம் பண்ண வேண்டும். சரி, எல்கிப்போரை பாடி கீர்த்தனம் பண்ணினால் நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கும்? என்ன நடக்கும் தெரியுமா? சத்தியவேதம் சொல்லுகிறது. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது எதிரிகள் வெட்டுண்டு விழுந்தார்கள். யாரு வெட்டுண்டு விழுந்தா? யாரு? எதிரிகள், சத்துருக்கள். அதாவது உங்களுக்கு எதிராக வரக்கூடிய பிரச்சனைகள் வெட்டுண்டு தரமட்டமாய் மாறுமாம். ஆமென். எப்பொழுதுனா அவர்கள் அவரை பாடி துதி செய்ய தொடங்கின போது. ஆமென். அப்ப எப்பெல்லாம் நீங்க அவரை பாடி துதி செய்ய தொடங்குறீங்களோ அப்பெல்லாம் உங்க வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? வெட்டுண்டு கீழே விழுகுது. நல்லா நீங்க காரியத்தை புரிஞ்சுக்குங்க. எப்பெல்லாம் நீங்க கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்றீங்களோ, எப்பெல்லாம் கர்த்தரை துதிக்கிறீங்களோ, அவருடைய வல்லமையான செயல்களெல்லாம் எண்ணி பார்த்து துதிக்கிறீங்களோ, அப்பெல்லாம் உங்க வாழ்க்கையில பிசாசு கொண்டு வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாம் வெட்டுண்டு கீழே என்ன செய்யுது? என்ன செய்யுது? விழ ஆரம்பிக்குது. ஆமென். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது எதிரிகள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அவர்கள் பாடி துதி செய்தார்கள். தேசம் அமைதலாயிருந்தது. தேசம் அமைதலாயிருந்தது என்று நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போ உங்க வாழ்க்கையில் ஒரு இளைப்பாறுதல் வரணுமா? உங்க வாழ்க்கையில ஒரு சுகம் உண்டாகணுமா? உங்க வாழ்க்கையில ஒரு அமைதி உண்டாகணுமா? போய் ஊரெல்லாம் புலம்புறது நிறுத்துங்க. வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். வீட்டுக்கு வீடு ஆண்டவர் சொன்னார், நான் இருக்கா? வீட்டுக்கு வீடு வீட்டுக்கு வீடு என்ன செய்யாதீங்க. நாம் எதில் பழகிருக்கோம்? அது தமிழ்நாட்டு மக்கள் எதில் பழகிருக்கிறோம்? தேனி மக்கள் எதில் பழகிருக்கிறோம்? வீட்டுக்கு வீடு தான் போகணும். அக்காவை எங்கே பார்க்கலாம்? அவங்க வீட்டில் பார்க்க முடியாது. பிரதரை எங்கே பார்க்கலாம்? அவங்க வீட்டிலலாம் பார்க்க முடியாது. வேற வீட்டில் உட்காந்துருப்பாரு. கவனிங்க, எல்லாரும் நல்லா கவனிங்க. கர்த்தர் சொன்னார், வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். உங்க வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுங்க? நல்லா கர்த்தரை ஆராதிங்க. உங்க வாழ்க்கையில ஒரு இளைப்பாறுதல் உண்டாவதற்காக, உங்க வாழ்க்கையில ஒரு சுகம் உண்டாவதற்காக, உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றி உண்டாவதற்காக, உங்க வாழ்க்கையில ஒரு செழிப்பு உண்டாவதற்காக, உங்க வாழ்க்கையில ஒரு அமைதல் உண்டாவதற்காக என்ன செய்யுங்க? நல்லா பாடி கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள். எல்கிப்போரை, வல்லமையுள்ள தேவனை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள். அவரை பாடி கீர்த்தனம் பண்ண கீர்த்தனம் பண்ண கீர்த்தனம் பண்ண கீர்த்தனம் பண்ண அவரை துதிக்க துதிக்க வல்லமையுள்ள அவருடைய கிரியைகளுக்காக அவரை பாடி துதிக்க 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 என்ன ஆகுது? உங்களுக்கு எதிராக வருகிற பிரச்சனைகள் வெட்டுண்டு தரமட்டமாகிறது, கீழே விழுகிறது. உங்க வாழ்க்கையில இளைப்பாறுதல் உண்டாகிறது, சுகம் உண்டாகிறது, பாதுகாவல் உண்டாகிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் எல்கிப்போரை நாம் என்ன செய்ய வேண்டும்? பாடி துதிக்க வேண்டும். அவர் கல்வாரி சிலுவையில் எனக்காக என்ன செய்து முடித்திருக்கிறார். ஆமென். அவர் கல்வாரி சிலுவையிலே என்ன செய்து முடித்திருக்கிறார். அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தம், அவர் பட்ட பாடுகள், ஆமென், அங்கே வெளிப்படுத்தப்பட்ட அவருடைய வல்லமை. அடுத்த வாரம் அதை குறித்து பார்க்க போகிறோம். அவருடைய வல்லமை கர்த்தர் செய்தாராம், கல்வாரி சிலுவையில் வெளிப்படுத்தினாராம் பிதாவாகிய தேவன்.
அதான் எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரைக்கும் அங்கே அந்த வேத பகுதியில் நான் வாசிக்கிறோம். உயிர்த்தெழுதலின் வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்கள். அவர் கல்வாரி சிலுவையில் பட்ட பாடுகள், அங்கே அவர் வெளிப்படுத்தின அந்த வல்லமை, அதை குறித்த ஒரு பாடல், அதை குறித்த ஒரு துதி, அதை குறித்த ஒரு ஸ்தோத்திரம் அப்படி இருக்கும் பொழுது பாருங்க, எல்கிப்போர் தம்முடைய வல்லமையை உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார், விளங்க பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையில இளைப்பாறுதல் உண்டாகும், உங்கள் வாழ்க்கையில சுகம் உண்டாகும், உங்கள் வாழ்க்கையில அமைதி உண்டாகும், தேவைகள் சந்திக்கப்படும். ஆமென். எல்லாரும் எழுப்பி நிற்போம், நாம் ஜெபிப்போம். அடுத்த வாரத்தில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்கிப்போரே மை ஸ்தோத்தரிக்கிறேன். எல்கிப்போரே மை ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. செங்கடலை பிளந்து வழியை உண்டாக்கினவரே, உம்முடைய ஜனங்களை போஷித்தவரே, கண்மலை பிளந்து தண்ணீரை கொடுத்து போஷித்தவரே, ஓ வனாந்திரத்திலே ஆறுகளை ஓட விடுகிறவரே, வனாந்திரத்தை செழிப்பாய் மாற்றுகிறவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரச்சனைவே நினச்சி அதுவே யோசித்து துவண்டு போகாமல் எல்கிப்போரே உம்மை குறித்து போதும் பாட, துதிக்க, ஸ்தோத்தரிக்க உதவி செய்யும், உதவி செய்யும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வல்லமையுள்ள உம்முடைய கிரியைக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். வல்லமையுள்ள உம்முடைய கிரியைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டு வருகிற உங்களுக்கு தேவனே, உம்முடைய பலத்தினாலே, உம்முடைய வல்லமையினாலே ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டு வருகிறீர். பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிற அந்த சுதந்திரத்திலே நான் பங்கடைவதற்காக, அதற்காக ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிதாவே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த கர்த்தாவே இரவேளைக்கா ஸ்தோத்திரம்பா. தகப்பனே, உம்முடைய வல்லமை குறித்து நாளமாய் நாங்கள் தியானிக்க, சிந்திக்க, உம்முடைய வல்லமை குறித்து கர்த்தாவை நாங்கள் பாடி துதிக்க உதவி செய்ய வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக, உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறதே. உம்முடைய வல்லமையை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவருடைய குடும்பத்தில் விளங்க பண்ணும் கர்த்தாவே. அவ்விதமாய் செய்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக.